வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் HMPV தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. தமிழகத்தில் 2 பேர், பெங்களூருவில் 2 குழந்தைகள், குஜராத்தில் 1 குழந்தைக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். HMPV தொற்று பரவி வரும் நிலையில் தமிழக மக்களுக்கு அரசு அறிவுறுத்தல். HMPV வைரஸ் புதிதல்ல, பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி வருகிறது. கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விளக்கம். சளி ஏற்படும் போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைவரும் எடுக்க வேண்டும். கடும் அறிகுறிகள் இருப்பின் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தல். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது. பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை அதிருப்தி. தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க மத்திய அரசால் அனுப்பப்பட்டவர்தான் ஆளுநர் RN ரவி. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தாக்கு. ஆளுநர் உரையை RN ரவி வாசிக்காமல் சென்றது சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களையும் அரசையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் காட்டம். இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாளை முதல் 3 நாட்கள் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும். வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலுரை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் பரவத் தொடங்கியுள்ள HMPV தொற்று. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப அதிமுக திட்டம். அரசியல் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது என்று நடிகர் ரஜினிகாந்த் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவியதால் சலசலப்பு. ஆளுநர் RN ரவியை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரை அதிமுக காப்பாற்றுவதாக விமர்சனம். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து 14,104 பேருந்துகள் இயக்கப்படும். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 5736 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பிற ஊர்களிலிருந்து 7,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது.
தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,36,00,000. தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 2025 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின்படி மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் 6,36,12,950. ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027. சென்னையில் அதிகாலையில் நிலவிய கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். நேபாளத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவு. நேபாளத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இந்தியாவின் வட மாநிலங்களில் நில அதிர்வு. டெல்லி மற்றும் மேற்கு வங்கத்தில் அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை நொச்சிக்குப்பத்தில் நள்ளிரவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் முறையான மின் இணைப்பு வேண்டும் என்று கோரிக்கை. கானா பாடல் பாடி இன்ஸ்டாகிராமில் காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுத்த கஞ்சா போதை புல்லிங்கோ பாய்ஸ். இணையத்தில் கெத்து காட்டிய 6 பேரை கொத்தாக தூக்கி சிறையில் அடைத்த போலீசார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நாதெல்லா சந்திப்பு. செயற்கை நுண்ணறிவை ஏற்றுக்கொள்வதில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதாக உறுதி. நக்சலைட்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த நம் வீரர்களின் தியாகம் வீண் போகாது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல்களை நாட்டிலிருந்து ஒழிப்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. சபரிமலையில் உணவகத்தில் கெட்டுப்போன வடை விற்பனை. பசியோடு வந்தா கெட்டுப்போன வடையை தருவீர்களா என்று ஐயப்ப பக்தர்கள் வாக்குவாதம். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, சொந்த கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் முடிவு. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேச உயர்நீதிமன்றம் 2ஆம் முறையாக கைது வாரண்ட். ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் உத்தரவு. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் மும்பை சிட்டி எஃப்சி அணி வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி அசத்தல். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் 9 பந்துகளில் 35 ரன்கள் விளாசிய வீரர் மீது 500 ரூபாய் நோட்டுகளை மழை போல் பொழிந்த பார்வையாளர். सगळे पैसे A1 पवनच्या बॅटिंग साठी दिलेले आहेत.
पैशांचा पाऊस. கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக பாங்காக் செல்ல சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த். ரஜினியை கண்ட ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கம். இளம் இசை கலைஞர்களுக்கு பாரத் மாஸ்ட்ரோ விருதுகள். கிளாசிக்கல் இசையில் சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் வகையில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அறிவிப்பு. அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.